இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு குடமிளகா வச்சு ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி, எண்ணெய் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நான் இப்போ சைட் டிஷ்க்கு குடமிளகாவையும் கேப்சிகமையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம குட்டிக்குட்டியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. அது கூட குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அது கூட மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தேவைப்பட்டால் கொஞ்சம் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வதக்குனா நம்மளோட சப்பாத்திக்கான சைடிஷ் ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது கூட மல்லி இலை சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி போடுறதுக்கு மாவை நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அடுப்பு சிம்மிலே இருக்கணும். சிம்மிலே வச்சு திருப்பி திருப்பி விட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்துக்கிட்டோன்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கூட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.